கோவையில் உள்ள மாநகராட்சி பொது கழிப்பறைக்கு தியாகி கக்கன் மற்றும் மறைந்த முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை பெயர்களை வைத்தது சர்ச்சையான நிலையில் பெயர்கள் நீக்கப்பட்டு விட்டதாக மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். குறிச்சி சில்வர் ஜூப்ளி பகுதி அருகே அண்ணாநகரில் உள்ள பொது கழிப்பிடத்திற்கு அண்மையில் பெயிண்ட் அடிக்கப்பட்டது. இதையடுத்து கழிப்பறையின் முன்பக்க சுவரில் தலைவர்களின் பெயர் எழுதப்பட்டிருந்தது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் கழிப்பறை கட்டடத்திலிருந்து தலைவர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டு விட்டதாக மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார். கக்கன்ஜி அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் எந்த இடத்திலிருந்து சமூகத்திற்கு அடையாளப்படுத்தப்பட வேண்டியவர்கள்? கோபுரத்தின் உயரத்தை விட மேலான இடத்தில் வைத்து இந்த சமூகத்திற்கு இன்றைய தலைமுறைக்கு அவர்களை நாம் அடையாளப்படுத்த வேண்டும். நன்றாக சிந்தித்து பாருங்கள். இந்த ஆட்சி அமைந்த பிறகு எத்தனையோ பெரிய திட்டங்கள் வைத்தால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? அங்கு மட்டும் உங்களுடைய தந்தை பெயர். மதுரையிலே பெரிய நூலகம் கட்டினால் அதற்கு உங்கள் தந்தை பெயர். ஒன்றுமில்லை. இந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கின்றீர்கள், அதற்கு கலைஞர் உதவித்தொகை திட்டம். இருக்கின்ற அனைத்து நல்ல திட்டங்களுக்கும் கருணாநிதி அவர்களுடைய பெயர். கழிவறைக்கு கக்கன் பெயர், அண்ணா பெயர். அப்படி என்றால் கடற்கரையில் மிகப்பெரிய பேனா வைக்க வேண்டும். கருணாநிதி அவர்களுக்கு கடற்கரையில் நினைவு சின்னம், கக்கனுக்கும் அண்ணாவுக்கும் கழிப்பறையிலா? இதுதான் உங்கள் நியாயமா? இதுதான் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம். நண்பர்களே, நமது மேடையில் இன்று நாம் பேச இருப்பது தியாகி கக்கன் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் கழிவறை சுவற்றின் மூலமாக நினைவு கூறத்தக்கவர்களா என்பது குறித்து தான். நண்பர்களே, எல்லோரும் அறிந்திருப்பீர்கள், 2 நாட்களுக்கு முன்பாக கோவை மாநகராட்சிக்குட்பட்ட ஒரு பகுதியில் ஒரு பழைய கழிவறைக்கு சுண்ணாம்பு அடித்திருக்கிறார்கள். சுண்ணாம்பு அடித்தவர்கள் அந்த கழிவறையின் முகப்பில் அந்த கழிவறையை தியாகி கக்கன் மற்றும் பேரறிஞர் அண்ணா நினைவு பொது கழிப்பிடம் என்று பெயரை எழுதியிருக்கிறார்கள். இந்த கொடுமையை நாம் எப்படி சொல்வது, எப்படி விவரிப்பது என்றே புரியவில்லை. நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஒரு கழிப்பறை பொதுமக்களுக்காக உள்ளது. அதுவும் பழைய ஒரு கழிப்பறையை ஏதோ ஒரு டெண்டர் விட்டு அதற்கு சுண்ணாம்படிக்கின்ற வேலையைத்தான் இந்த அரசு செய்திருக்கிறது. சரி, அவர்கள் செய்தார்கள். அந்த இடத்தில் எதற்காக இவருடைய பெயரையும் எழுதினார்கள் என்பதுதான் நமக்கு புரியவில்லை. சில இடங்களிலே ஒரு திட்டத்தின் கீழ் அது வரும். அதாவது ஏதாவது ஒரு தலைவர் பெயரில் ஒரு திட்டம் வரும். குறிப்பாக கிராமப்புறங்களில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், அதுபோல சில பெயர்கள் வரும். அந்த இடங்களில் கூட நாம் அந்த பெயர்களை தவிர்த்து தான் பெயர்களை எழுதுவது உண்டு. ஏனென்றால் ஒரு பெரிய தலைவர்களுடைய பெயரை அதுபோன்ற இடங்களில் வைக்க வேண்டாம் என்று நாம் அதை மாற்றிக்கொள்வது உண்டு. அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த இடத்தில் 2 பெரிய தலைவர்களை அவர்களுடைய பெயரை எழுதி அவர்கள் நினைவு பொது கழிப்பறை என்று எழுதியிருக்கிறார்கள் என்றால் எழுதியவர்கள் யார்? நிச்சயமாக உண்மையான தமிழர்களாக இருந்தால் அதை எழுதியிருக்க மாட்டார்கள். எனக்கு ஏதோ சந்தேகம், அந்த கான்ட்ராக்டை கூட யாரோ தமிழர் அல்லாதவர் தான் எடுத்திருக்கிறார், அதனால்தான் இங்கு உள்ள நிலவரம் தெரியவில்லை, அதனால் அதை எழுதியிருப்பாரோ என்கின்ற சந்தேகமும் எனக்கு இருக்கின்றது. அது ஒரு புறம் இருக்கட்டும். இங்கே நாம் எழுப்ப விரும்புகின்ற கேள்வி என்னவென்றால், எங்கோ ஒரு மாநகராட்சியில் ஒரு சிறிய பகுதியில் இப்படி ஒருத்தர் எழுதிவிட்டார் என்பதற்காக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை இதில் நாம் குறை சொல்ல முடியுமா என்றால் குறை சொல்ல வேண்டாம் என்பதும் நம்மளுடைய கருத்து தான். ஆனால் ஒரு விஷயம் நடந்துவிட்டது. அந்த விஷயம் குறித்து தமிழகத்தில் இருக்கின்ற ஊடகங்களில் செய்தி வந்துவிட்டது. அதன் பிறகு அவசரமாக அந்த பெயர்கள் அளிக்கப்படுகிறது. எல்லாம் சரி, நீங்கள் விஷயம் கவனத்திற்கு வந்தவுடன் நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள். ஆனால் நாம் கேட்க விரும்புகின்ற ஒரே கேள்வி என்னவென்றால், இத்தகைய தவறு செய்தவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? இத்தகைய தவறுக்கு இந்த அரசாங்கம் என்ன விளக்கத்தை சொன்னது? குறைந்தபட்சம் ஒரு காணொளியை வெளியிட்டு அல்லது ஒரு சமூக வலைதளத்தை பயன்படுத்தி இந்த நடந்த விஷயத்திற்கு
முதல்வர் அவர்கள் அல்லது அரசு வருத்தம் தெரிவித்திருக்க வேண்டாமா? அல்லது அந்த மாநகராட்சியினுடைய ஆணையரை ஊடகங்களை சந்தித்து இதற்கான விளக்கத்தை கொடுத்து பகிரங்க மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்க வேண்டாமா? ஒரு இவ்வளவு பெரிய தவறை செய்துவிட்டு எல்லோரும் கண்டித்த பிறகு அதை நாங்கள் அழித்து விட்டோம் என்றால் இதில் என்ன அறம் இருக்கிறது, என்ன நியாயம் இருக்கிறது? கக்கனும் அறிஞர் அண்ணாவும் யார்? அவர்களுடைய பெயரையும் புகழையும் அவர்களுடைய தியாகத்தையும் இங்கே நமது மேடையில் நான் சொல்லித்தான் உங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டியதில்லை. ஏனென்றால் ஏற்கனவே தமிழர்களாக இருந்தால் தமிழக அரசியலை, தமிழகத்தினுடைய பொது வாழ்க்கையை அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் தெரியும் அவர்கள் இருவரும் எவ்வளவு பெரிய தலைவர்கள் என்று. தியாகி கக்கன் அவர்களை பொறுத்தவரை இங்கு எல்லோரும் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர், காமராஜர் காலத்தில் அமைச்சராக இருந்தார், முக்கியமான துறைகளை நிர்வகித்தார், நேர்மையானவர், இறக்கும் பொழுது கூட அவர் வறுமையோடு தான் இறந்தார் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கக்கன் என்பவர் சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பே பெரிய தலைவர். அவர் தந்தை கோவில் பூசாரி. எந்த காலத்தில்? பார்த்தால் பாவம் தொட்டால் தீட்டு என்று அவர்களை ஒதுக்கி வைத்த காலத்தில், அந்த காலத்திலேயே அவருடைய தந்தை கோவில் பூசாரி. அவர் பிறந்தது இங்கே மதுரைக்கு அருகில் மேலூரில் உள்ள தும்பைப்பட்டி என்கின்ற ஒரு சிறிய கிராமம். தும்பைப்பட்டியில் பிறந்ததாலோ என்னவோ கக்கன் அவர்களுடைய வாழ்க்கை என்பது தும்பைப்பூவை போன்ற தூய்மையான, வெண்மையான ஒரு சுத்தமான வாழ்க்கை. அத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்தவர். இன்று இத்தனை ஆண்டுகள் கழித்து நாங்கள் சமூக நீதி ஆட்சி நடத்துகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியில் கூட தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடுகின்ற தலைவர்கள் எங்களால் ஒரு கொடியேற்ற முடியவில்லை, எங்களால் பொது தொகுதி கேட்க முடியவில்லை என்றெல்லாம் ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இன்றைய நிலையில் சிந்தித்து பாருங்கள். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்பாக, 60-70 ஆண்டுகளுக்கு முன்பாக கக்கன் என்பவர் இந்திய அரசியலமைப்பு சாசன சபையினுடைய உறுப்பினர். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றுவதற்கு முன்பாக அதை எப்படி அமைக்க வேண்டும், இந்த நாட்டை எப்படி நிர்ணயிக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் ஒரு ஆராய, ஆலோசனை சொல்ல ஒரு சபை ஏற்படுத்தப்பட்டது. அந்த சபையில் கக்கன் அவர்கள் உறுப்பினராக இருந்தவர். அப்படி என்றால் அவருடைய உயரம் என்ன, அவர் எவ்வளவு பெரிய தலைவர். இன்று கூட ஆதி திராவிடர்களுக்கு, தலித்துகளுக்கு அரசாங்கத்தில் உரிய துறைகள் கொடுக்கப்படுகிறதா, உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா என்றால் கேள்விக்குறிதான். ஆனால் கக்கன் அவர்கள் வகிக்காத பெரிய துறைகளே கிடையாது. பொதுத்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார், உள்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார், விவசாயத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். இப்படி அவர் அனைத்து பெரிய துறைகளையும் திறம்பட நிர்வகித்து பெயர் பெற்ற ஒரு தலைவர். அத்தகைய தலைவர் கிட்டத்தட்ட காமராஜருக்கு இணையான தலைவர். ஏனென்றால் காமராஜர் அவர்கள் முதல்வர் பொறுப்பை ஏற்கும் பொழுது காமராஜர் அவர்கள் வைத்து வந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் பொறுப்பை ஏற்றவர் கக்கன் அவர்கள். இன்றளவும் இங்கே கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற நிறைய அணைகளை நாம் நினைவு கூறும் பொழுது காமராஜர் பெயரை சொல்கிறோம். ஆனால் அதில் இன்னொரு உண்மையும் இருக்கிறது. கக்கன் அவர்கள் என்று பொதுப்பணித்துறை அமைச்சராக, விவசாயத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில்தான் இந்த அணைகளெல்லாம் இங்கே திறம்பட கட்டி முடிக்கப்பட்டது. அத்தகைய தலைவர் அவர். நிச்சயமாக தமிழகத்தில் காமராஜருக்கு இணையாக கொண்டாடப்பட்டிருக்க வேண்டிய ஒரு தலைவர் கக்கன் அவர்கள். அத்தகைய தலைவரை நீங்கள் கழிவறையில் கொண்டே கக்கன் நினைவு பொது கழிப்பிடம் என்று எழுதுகின்றீர்கள். இன்னொருவர் யார்? நம்முடைய இந்த தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி மகிழ்ந்த பெருந்தகை பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அருமை பெருமைகளை நாம் இங்கே பட்டியலிட வேண்டியதில்லை, எல்லோருக்கும் தெரியும். ஏனால் கக்கன் அவர்களை பற்றி அதிகமாக பேசப்படாததால் தான் சில விஷயங்களை நாம் இங்கே குறிப்பிட்டோம். தென்னாட்டு பெருநாட்சா, இந்நாட்டு இங்கார்சால் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் அவருடைய அறிவிற்காகவே அறியப்பட்டவர். அத்தகைய ஒரு அறிவாளி. அவருடைய பெயரை நீங்கள் கழிவறையில் எழுதிவிட்டு
நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் இன்னும் எந்த எதிர்ப்புமின்றி ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கின்றீர்கள். தமிழகத்தில் இருக்கின்ற திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களோடு இருக்கின்ற எந்த கட்சிக்கும் அண்ணாவை பற்றி கவலை இல்லை. காங்கிரஸ் ஏன் கவலைப்பட போகிறது? கம்யூனிஸ்ட் ஏன் கவலைப்பட போகிறது? விடுதலை சிறுத்தை ஏன் கவலைப்பட போகிறது? ஆனால் அண்ணாவை பற்றி கவலைப்பட வேண்டியது யார்? திமுக அல்லவா? அவருடைய கட்சி, அவருடைய கட்சியைத்தானே நீங்கள் அபகரித்து வைத்திருக்கின்றீர்கள். அந்த ஒரு விசுவாசம் கூட வேண்டாமா? எப்படி உங்களால் முடிகிறது? ஒரு தவறு உங்களை அறியாமலேயே நடந்திருக்கட்டும், அதற்கு உரிய விளக்கத்தை கொடுத்தீர்களா? உரிய மன்னிப்பை பொதுமக்களிடம் கேட்டீர்களா? கிடையாது. என்ன உங்களிடம் நேர்மை? மற்ற விஷயத்திற்கெல்லாம் காணொளி எடுத்து வெளியிட்டு மகிழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். தமிழகத்தில் இருப்பவர்களெல்லாம் என்னை அப்பா அப்பா என்று அழைக்கிறார்கள் என்பதற்கெல்லாம் உங்களால் காணொளி வெளியிட முடிகிறது. மத்திய அரசை நான் எதிர்க்கிறேன் என்கின்ற பேரில் புதிய புதிய காணொளிகளை எடுத்து வா ஒத்த கை பார்த்துக்கலாம் அப்படி இப்படி என்று எல்லாம் காணொளி வெளியிடுகின்றீர்கள். ஆனால் இத்தகைய ஒரு கொடும் செயலை, அறம் புரண்ட செயலை செய்துவிட்டு அமைதியாக இருக்கின்றீர்கள். என்ன நியாயம்? கக்கன்ஜி அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் எந்த இடத்திலிருந்து சமூகத்திற்கு அடையாளப்படுத்தப்பட வேண்டியவர்கள்? கோபுரத்தின் உயரத்தை விட மேலான இடத்தில் வைத்து இந்த சமூகத்திற்கு, இன்றைய தலைமுறைக்கு அவர்களை நாம் அடையாளப்படுத்த வேண்டும். நன்றாக சிந்தித்து பாருங்கள். இந்த ஆட்சி அமைந்த பிறகு எத்தனையோ பெரிய திட்டங்கள், அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கிட்டத்தட்ட அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டு 90% வேலைகள் முடிக்கப்பட்டு வைத்திருந்த ஒரு இடம். நீங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தீர்கள், மகிழ்ச்சி. ஆனால் யாருடைய பெயரை வைத்தீர்கள்? ஏன் அங்கே இந்த கக்கன் அவர்களுடைய பெயரை வைத்தால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? ஏன் அங்கே பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பெயரை வைத்தால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? அங்கு மட்டும் உங்களுடைய தந்தை பெயர். மதுரையிலே பெரிய நூலகம் கட்டினால் அதற்கு உங்கள் தந்தை பெயர். ஒன்றுமில்லை. இந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கின்றீர்கள், அதற்கு கலைஞர் உதவித்தொகை திட்டம், திட்டம். இருக்கின்ற அனைத்து நல்ல திட்டங்களுக்கும் கருணாநிதி அவர்களுடைய பெயர். கழிவறைக்கு கக்கன் பெயர், அண்ணா பெயர். அப்படி என்றால் கடற்கரையில் மிகப்பெரிய பேனா வைக்க வேண்டும். கருணாநிதி அவர்களுக்கு கடற்கரையில் நினைவு சின்னம், கக்கனுக்கும் அண்ணாவுக்கும் கழிப்பறையிலா? இதுதான் உங்கள் நியாயமா? இதுதான் உங்கள் தர்மமா? இதுதான் நீங்கள் தலைவர்களை கொண்டாடி மகிழ்கின்ற லட்சணமா? இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமில்லாது, அறமில்லாதது, மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல். நேரத்திற்கெல்லாம் திமுக கூட்டணியில் இருக்கின்ற தலைவர்களே இதை கண்டித்திருக்க வேண்டும். திமுக அரசிற்கு நிர்பந்தம் கொடுத்திருக்க வேண்டும். குறிப்பாக அங்கே இருக்கின்ற மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்கள் தண்டிக்கப்பட்டு இருக்க வேண்டும். அந்த ஒப்பந்தத்தை எடுத்தவர் தண்டிக்கப்பட்டு இருக்க வேண்டும். எந்த செயலும் இங்கே நடைபெறவில்லை. அப்படி என்றால் உங்கள் நோக்கம் என்ன? அண்ணாவின் பெயரை இருட்டடிப்பு ஏன் செய்கின்றீர்கள்? அண்ணா என்ற வார்த்தை வந்தாலே அண்ணா திமுக என்று மக்கள் நினைத்து விடுவார்கள் என்றா? அப்படி என்றால் எதற்கு அறிவாலயத்தில் அண்ணா அறிவாலயம்? நீங்கள் மாற்றிவிடுங்கள். அதை உதயநிதி அறிவாலயம் என்றோ இன்பநிதி அறிவாலயம் என்றோ மாற்றிவிடுங்கள். அதுதானே உங்களுக்கு நல்லது. அண்ணாவின் பெயரை எதற்காக இருட்டடிப்பு செய்ய வேண்டும்? இதெல்லாம் நிச்சயமாக மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நடுநிலையாளர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஊடகங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறது. சமூக ஊடகங்களில் அதிகமாக பயணிப்பவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கான விளைவை நீங்கள் கூடிய விரைவில் அனுபவிப்பீர்கள். தயவுசெய்து நீங்கள் தலைவர்களை கொண்டாட விட்டாலும் பரவாயில்லை. தியாகி கக்கன் போன்றவர்களை, பேரறிஞர் அண்ணா போன்றவர்களை, இன்னும் பிற தலைவர்களை நீங்கள் கொண்டாடவில்லை என்றாலும் பரவாயில்லை. தயவுசெய்து அவர்களை இழிவுபடுத்தாதீர்கள். அவர்களை இத்தகைய இழிவை செய்துவிட்டு நீங்கள் எங்களை ஆளுகின்றீர்கள் என்கின்ற நிலை இருக்கும் பொழுது உண்மையாகவே வெட்கப்பட வேண்டியிருக்கிறது, வேதனைப்பட வேண்டியிருக்கிறது. இதுபோல் நடக்கக்கூடாது, இதுபோல் இனிமேல் நடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று உங்களிடம் சொல்வதற்கு மனம் வரவில்லை. ஏன்னால் மற்ற விஷயங்களெல்லாம் நாம் காணொலியை நிறைவு செய்யும் பொழுது செய்யுங்கள், செய்வீர்கள் என்று நம்புகிறோம் என்று தான் முடிப்போம். ஆனால் நீங்கள் எப்பொழுது தியாகி கக்கன் அவர்களையும்
பேரறிஞர் அண்ணா அவர்களையும் கழிவறையில் கொண்டு எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து மாநகராட்சியிலே அந்த தொகையை வாங்குவதற்கு அவர்கள் வைத்து விட்டார்கள். அப்போதெல்லாம் அவர்கள் பார்க்கவில்லையா? ஊடகங்களில் வந்த பிறகு, தலைவர்கள் சுட்டி காட்டிய பிறகுதான் அதற்கு அறிவு வருகிறது, அதை அழித்து மறைக்க வேண்டும் என்று. ஆகவே நண்பர்களே, அரசியலில் இருப்பதால் நாம் பேசுகின்ற பல கருத்துக்கள் அரசியலாகவே பார்க்கப்படுகிறது. அதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த கருத்து கூட அப்படித்தான் பார்க்கப்படும். ஆனால் நிச்சயமாக ஒரு அதிமுக நிர்வாகியாக மட்டுமல்ல, அதை கடந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் மீது மிகுந்த பற்றும் மிகுந்த ஒரு அன்பும் கொண்டவன் என்கின்ற முறையிலும், தியாகி கக்கன் அவர்களை பொறுத்தளவில் அவருடைய அரசியல் வாழ்க்கையை படித்த பிறகு பிரமித்து போனவன் என்கின்ற முறையிலும் சொல்கிறேன். இந்த இரண்டு தலைவர்களும், இன்னும் சில தலைவர்களும் இருக்கிறார்கள். இவர்களை எல்லோரையும் தனித்தனி பாடங்களாக வடிவமைத்து நாம் தமிழகத்தில் பள்ளி வகுப்புகளில் தனித்தனி பாடமாக முழுமையாக அவர்களுடைய அனைத்து தியாகங்களையும், அனைத்து போராட்டங்களையும், அவருடைய முழு வரலாறையும் மாணவர்களுக்கு இங்கே நாம் கற்பிக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கே சில விஷயங்களை படித்த பிறகு பிரமிப்பாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. அத்தகைய தலைவர்கள் எத்தனை சுயநலம் இல்லாமல் அந்த பொதுநலத்தோடு தங்கள் குடும்ப வாழ்வை, தங்களுடைய சுய வாழ்வை எல்லாம் தியாகம் செய்து சிறைக்கு சென்று சுதந்திரத்துக்காக போராடி இங்கே பாடுபட்டு இருக்கிறார்கள் என்பது நிறைய பேசப்படாமலே இருக்கிறது. தொடர்ந்து பேச வேண்டும், பேசுவோம். இத்தகைய இழி செயலை செய்தவர்களை நமது மேடை வன்மையாக கண்டிக்கிறது. எல்லோரும் கண்டிக்க வேண்டும். தொடர்ச்சியாக இந்த செயலுக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும், பொதுமக்கள் முன்னிலையில், அறிஞர் அண்ணா அவர்களுடைய அனுதாபிகள் முன்னிலையில், தியாகி கக்கன் அவர்களுடைய அனுதாபிகள் முன்னிலையில் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்பதை வலியுறுத்தி நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.